சிறப்பான ஊக்கம் மற்றும் என்கரேஜிங் இன்னைக்கு தருவாங்க. எனவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க அதற்கான முயற்சிகளை இப்பவே முடுக்கி விடுங்க. காலதாமதம் பண்ண வேண்டாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைய தினத்தை சுபகாரிய தினமாக அல்லது பிறந்த நாளாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த இனிய வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 8ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி தினங்க. இன்றைய தினம் நீங்கள் ஏகாதசி உபவாசம் இருக்க விரும்புபவர்கள் அதை செய்து பெருமாளை வழிபடலாம். இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 11 கூடையவன் 4ஆம் இடத்தில் உள்ளது மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்புங்க. மேலும் குரு பார்வையானது ராசிக்கு 3ஆம் இடத்தில் விலகிறதுங்க. இன்னைக்கு வியாழ நோக்கம் எனப்படும் ஒரு சிவப்புறான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஃபியூச்சருக்காக, உங்களுடைய எதிர்கால நலனுக்காக இன்றைய தினம் நீங்கள் சில முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு கல்வியில மிகச்சிறந்த நல்ல யோகமான அமைப்பு மாணவர்களுக்கு இருக்குங்க. உயர்கல்வி நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். நீங்க விரும்பிய காலேஜில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. எனவே மாணவர்களுக்கு ஒரு ஆனந்தமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களுடைய பழைய முயற்சிகள் காரணமாக இன்னைக்கு நீங்க பலன் பெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மூலமாக உங்களது தன்னம்பிக்கை மேலும் இன்னும் அதிகரிக்குங்க. எனவே நம்பிக்கையான ஒரு நாள் இன்னைக்கு அமையும். நீங்க திருப்பி கேட்காமலேயே, நீங்க எந்த முயற்சியும் செய்யாமலேயே உங்க பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. நீங்க யார்கிட்டயா கடன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை கேட்காமலேயே அவங்க வாங்கின கடனை இன்னைக்கு திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. பேங்க்ல உங்களுக்கு கேட்காமலேயே உங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விடுவாங்க. எனவே உங்க பழைய முயற்சிகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுடைய நிதி நிலைமையும் கண்டிப்பாக உயரும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கிறதுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிறது மூலமாக இன்றைய தினம் வியாழ நோக்கம் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை இப்பொழுது நீங்க தாராளமாக முடுக்கி விடலாங்க. இப்போ நீங்க திருமண முயற்சிகளை முடுக்கி விட்டீங்கன்னா மிகச்சரியான நல்ல தருணம் இது. லேட் பண்ணாதீங்க. உடனடியாக உங்களது திருமண முயற்சிகளை இப்போ மேற்கொண்டு நீங்க உடனடியாக திருமணத்தை முடிக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. நீங்க கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுத்து முடித்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் சிறப்பான சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து சேருங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் என அனைவருமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் தருவாங்க. நல்ல ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய தினமா இன்னைக்கு அமையறதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. நண்பர்களை இன்றைய தினம் இழப்பதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. எனவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுதும் அதில் நடந்து கொள்ளும் பொழுதும் நல்ல விதமாக நடந்துக்கங்க. இன்னைக்கு கொஞ்சம் உங்களது நண்பர்கள் வட்டாரத்தில் பகைமையை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகிறதுனால உங்களுக்கு நிம்மதியான ஒரு நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். மேலும் தொழில் மாற்றம் செய்யறதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்கு. உத்தியோகம் செய்யறவங்க இன்னைக்கு நல்ல ஒரு பலனை அடைவீங்க. தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினம் மனதில் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான விஐபிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மாணவர்கள் சொற்பொழிவுகள் அல்லது செமினார்கள் கலந்துக்கிறது, புது புது ஐடியாக்களை கிரியேஷனாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. உங்களுக்காக நேரத்தை நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணைவி அவருடைய வேலைகளில் மூழ்கிறதுனால கண்டிப்பாக உங்களை கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இதனால் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் உங்களது வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஹெல்ப் செய்கிறது அவசியம். அவர்களது வேலைகளுக்கு நீங்கள் உதவி செய்து வேலைகளை விரைவில் முடிக்க நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான நேரத்தையும் உங்களுக்கான கவனிப்பையும் உங்களது வாழ்க்கை துணையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எனவே உங்களது வாழ்க்கை துறைக்கு உதவி செய்யுங்கள் நண்பர்களே. வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சில மகிழ்ச்சியான செலவுகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க.
இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படி ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் தினசரி பெற முடியும். நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினசரி பார்க்க அது ஏதுவாக அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டிவாக அது இருக்கும். ஸோ மறக்காமல் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைங்க. எனவே இன்றைய தினம் மஞ்சள் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட நிறமாக அது அமையும். மேலும் நம்பர் 3 இன்னைக்கு உங்களுக்கு 3ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கணித அன்பர்களுக்காக காணும் பொழுது, இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறது மூலமா உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு உங்களது குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்குங்க. பொறுமையோடு இன்னைக்கு செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றிகளை நீங்கள் அதிகமாக ஈட்ட முடியுங்க. பொறுமை இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அவசியம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளை நீங்கள் எப்படி அதிகப்படுத்துறது, எப்படி நீங்கள் புதுசாக பணம் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக மனசில் தோன்றக்கூடிய ஒரு நாள் அமையுங்க. இன்றைய தினம் அது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேக்சிமம் இருக்கும். இணையம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது இணையம் சார்ந்த விளையாட்டுகளில் இன்னைக்கு நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப தவறுங்க. அதை நீங்கள் தவிர்த்துறது நல்லது. பெட் கட்டுறது அல்லது சில விஷயங்களை நீங்கள் சூதாட்டத்தில் ஈடுபடுறது போன்ற இன்டர்நெட் தொடர்பான சூதாட்டங்களை நீங்கள் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். அதனால் உங்களுக்கு லாஸ் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே அதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் முயற்சிகள் அதிகமாக இன்னைக்கு செய்ய வேண்டிய நாளுங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. இயல்பாகவே நீங்கள் இன்னைக்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்னைக்கு காத்திருக்குங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேலும் உடலுக்கு எது எது சேராதோ அந்த விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டாங்க. உணவு கட்டுப்பாடு இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு உடல் வலிமையை தருங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கமெண்ட்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது நல்ல கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நெகட்டிவான கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக உங்களது கருத்துக்களை வீடியோவில் பதிவிடுங்கள். நிறைய பேர் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ணுறவங்க எண்ணிக்கை, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க. உங்களது கருத்துக்கள் தான் நமது வீடியோடைய குவாலிட்டியையும் தரத்தையும் இன்னும் உயர்த்துங்கிறத நம்புறேன் நான். ஸோ உங்களோட பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நமது சேனலை, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் தினசரி பெற முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு என்கரேஜ் அமையும். இந்த தருணத்தில் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும், மாபெரும் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிற வீடியோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்றதை தட்டிவிடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.